வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தனித்துவமான முறையில் பிரசவிக்கும் அதிசய விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தோன்னா விலங்குகளுடைய குழந்தை பிறப்பு நிறைய ஆச்சரியமூட்டும் விஷயங்களை நமக்கு சொல்லுதுங்க. விலங்குகளின் குழந்தை பிறப்பு மற்றும் அவற்றை பேணி பராமரிக்கும் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிக்லெஸ் என்ற இந்த மீனினம்ங்க. மற்ற மீன்களை விட இது ரொம்பவே வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். கருவுற்ற முட்டைகளை பாதுகாப்பாக தன்னுடைய வாயிலேயே வச்சு பாதுகாக்குமாங்க. இதுக்காக தான் இதை மவுத் ப்ரூட்டிங் அப்படின்ற இன்னொரு பெயரும் இந்த மீனுக்கு இருக்கான். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒட்டகச்சிவிங்கி தாங்க. இதோடைய குழந்தை பிறப்பு மிகவும் ஆபத்தான ஒன்றாக பார்க்கப்படுது. ஒட்டகச்சிவிங்கியின் தாய் நின்று கொண்டே அதோடைய குழந்தையை பெற்றெடுக்குமா. இதனால் குட்டி ஒட்டகச்சிவிங்கி சுமார் 5 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுதுங்க. இருப்பினும் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தேர்ட் ஒன் கிவி. இந்த கிவி பறவை பார்க்கறதுக்கு வேணும்னா ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் இதோட முட்டை அதோடைய உருவத்தை விட ரொம்பவே பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25% பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பிளாட்டிபஸ். பிளாட்டிபஸ்ன்றது வந்து ஒரு பாலூட்டி. ஆனால் இது குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பதிலாக முட்டையை இடுதுங்க. இந்த பெண் பிளாட்டிபஸ் ஒரே நேரத்தில் 1 முதல் 3 முட்டைகளை இடுகுதுங்க. அதுக்கப்புறமா அதை சுற்றி உக்காந்து அடைக்காக்குது. நெக்ஸ்ட் ஒன் கங்காரு ஜோயிஸ் எனப்படுற வளர்ச்சியடையாத குட்டிகளை ஈன்றெடுக்குதுங்க. தன்னுடைய குட்டிகளை அம்மா கங்காரு அதோடைய பையிலேயே வச்சுக்கிட்டு வளர்த்து விடுதுங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சூரின தேரை. இந்த சூரின தேரைகளின் குழந்தைகளோட பிறப்பு ரொம்பவே வித்தியாசமானதுங்க. இந்த தேரைகளில் பெண் முட்டையிட்ட உடனே ஆண் அதை கருவுறு செய்த பின்னாடி அதை தன்னுடைய முதுகில் வச்சுக்குமாங்க. இப்போது இந்த முட்டைகள் அதோடைய தோல்லையே தான் வளரும்னு சொல்கிறாங்க. சிலந்தி குளவி. இந்த சிலந்தி குளவி தன்னுடைய குழந்தை பிறப்பதற்காக சிலந்தியையே நம்பி இருக்கு. இந்த குளவி சிலந்தியை அதோட கொடுக்கால முடக்கி சிலந்தியின் உடலில் முட்டைகளை இடுதுங்க. இப்போது குஞ்சு பொரிக்கும் வர குளவி லார்வாக்களுக்கு சிலந்தி தாங்க உணவு. அடுத்ததா ஆண் கடல் குதிரை. கடல் குதிரை இனத்தில் மட்டும் ஆண் குதிரை குழந்தைகளை பெற்றெடுக்குதுங்க. பெண் கடல் குதிரைகள் தங்களுடைய முட்டைகளை ஆணின் அடைக்காக்கும் பையில் வச்சிடுறாங்க. இது கருவுற்ற பிறகு ஆண் கடல் குதிரை 100க்கும் அதிகமான குழந்தை கடல் குதிரைகளை வெளியேற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தனித்துவமான முறையில் பிரசவிக்கும் ஒரு சில விலங்குகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.